வணக்கம் மக்களே, அனைவருக்குமே வணக்கம். சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு முக்கியமான ஒரு தகவல் இன்றை சொல்லியாக வேண்டும். என்ன தகவல் அப்படின்றத அடிப்படையாக பார்ப்பதற்கு முன்பு நீங்கள் இப்போ நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமித்ஷாவினுடைய சுயேட்சை வலையில் எடப்பாடி கலங்கும் தலைவர்கள், அப்படி என்ன சம்பவம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி மற்றும் பாரதிய ஜனதா அவர்கள் இணைந்து சந்தித்தாங்க. இந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது. இதில் ஒரு சில அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் எல்லாம் தோல்வி குறித்து கேட்ட பொழுது தோல்விக்கு காரணம் பாரதிய ஜனதா தான் என்று வெளிப்படையாகவே பேசியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்துதான் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானது பாரதிய ஜனதாவுடனான கூட்டணியை முறித்து கொண்டு மீண்டும் களத்தில் இறங்கியது. அதிலும் பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரும் தோல்வி என்பது பரிசாகவே கிடைத்தது. இதனால் மீண்டும் நம்முடைய அண்ணன் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களால் ஒன்றியத்தில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதாவுடன் 2026 தேர்தலுக்கான கூட்டணியில் கைகோர்த்து இருக்கிறாங்க. இந்த கூட்டணி என்பது அதிமுகவை அழிவு பாதைக்கு கொண்டு செல்லும் என்று திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அதிமுக தலைவர்கள் எல்லோருமே ஒற்றணி கருத்தாக சொல்லி வராங்க. காரணம் என்னவென்றால், பீகாரில் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமாரை எப்படி காலி பண்ணாங்களோ, மீண்டும் எப்படி இணைச்சு கொண்டு அவங்களுடைய வேலைகளை பண்ணார்களோ அதே வேலையை தமிழகத்தில் செய்வார்கள். அதாவது அதிமுகவுக்கு 120, அவர்களுக்கும் மற்றும் கூட்டணிக்கும் சேர்த்து 120 என்று வந்தால் அதிமுக அமையுமானால் தொங்கு சட்டசபை அமையும். அப்படி இருக்கும் பொழுது அதிமுகவினுடைய எம்எல்ஏக்களை என்ன செய்வார்கள் என்பது உலகம் அறிந்த உண்மை. இதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானது சுழற்சி வலையில், அதாவது அமித்ஷாவினுடைய சுழற்சி வலையில் சிக்கியுள்ளது என 2ஆம் மற்றும் 3ஆம் கட்ட தலைவர்கள் கவலை தெரிவித்து வருகிறார்கள். இதற்கு எடப்பாடி என்ன பதிலை அவர்களுக்கு பரிசாக வழங்கப்பட போகிறார் என்பதை மேலும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.